வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 12/12/2024 வியாழக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: சினம், கவலை, பேராசை இம்மூன்றும் வாழ்க்கைக்கு நன்மை தரும் வழிகளை அடைத்து விடுகின்றது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: சினம், கவலை எனும் இரண்டு மனித வாழ்வை சீரழிக்கும் நச்சாகவும் உணர்ந்து கொள்வோம். உடல் வலிவு, மனவழிவு, முயற்சி மற்றும் ஆராய்ச்சி குலைந்து போகும். சினம் சிறிது நேரம் இதற்கென்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இனம் இனி என்னிடத்தை எழாமல் காப்பேன் இவ்விரண்டும் என்று பலமுறை கூறி வெட்டி கிட்டும் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, எச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணம் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்த விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழியில்லை. நச்சுவிட இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதையை கொடுத்திருக்கிறாங்க. வரிகள் என்ன சொல்லுது? சினம், கவலை, பேராசை இம்மூன்றும் வாழ்க்கைக்கு நன்மை தரும் வழிகளை அடைத்து விடுகின்றது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. எண்ணத்தை ஆராய்ச்சியில் வைத்திருப்பவன் மகான் என்று சொல்லுவாங்க. ஏன் அந்த வார்த்தையை பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வரக்கூடிய மனதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒரு தற்சோதனையோடு, ஏன்னா வினைப்பதிவின் அடிப்படையில் நமக்கு எண்ணங்கள் தோன்றலாம், நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் தோன்றலாம், பழக்கத்தால், பிறர்மன தூண்டுதலால், கருவமைப்பால், தெய்வீகத்தால், இந்த 6 அடிப்படையில் நமக்கு அவ்வப்போது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். தேவையை நிறைவேற்றி தான் வாழணும். தெய்வீகத்தை நம்மளால் உடலால், அறிவால், பணபலத்தால் என்ன நம்ம உதவி மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த தெய்வீக எண்ணத்தையே நிறைவேற்றி வாழலாம். அதே போல பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற இந்த நாளில் நாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் நமக்கு பேராசை, சினம், கவலை என்பதே இருக்காது. நாம் நம்முடைய எண்ணங்களை, அந்த முரணான எண்ணங்களை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முரணான எண்ணங்கள் தான் பேராசையாக உருவெடுக்கிறது. அந்த பேராசைக்கு தடம் வரும்போது சினம் வருது. சினம் செல்லாத விடத்து நாம் ஒரு எல்லை கட்டி கொண்டு நம்ம வாழும்போது அது வஞ்சமாக நாம் மனதில் மாறிவிடுகிறது. அது நமக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்துது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எண்ணத்தை ஆராய்ச்சியில் வைத்து கொள்ளணும். அப்படி நாம் அந்த எண்ணம் மூலமாக நாம் தூய்மை பெற்றுவிட்டு தூய்மையோடு நாம் எண்ணத்தை தூய்மையாக நாம் ஆராய்ச்சியில் வைத்திருந்தால் அது நமக்கு பேராசை, சினம், கவலை என்ற இந்த நிலைகளில் உயர்ந்து நான் என்ற அந்த நினைவை மறக்கடிக்காது. அப்போ நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் இந்த எண்ணம் ஆராய்தலோடு நாம் வாழணும். அப்போ அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பேராசை. ஆசை நம்முடைய தேவை. 1-2 ஆசைகளை மனதில் வைத்து கொண்டு அது முக்கியமான ஆசை, அந்த 2ல் கூட ஒன்று எதுன்னு தெரிஞ்சு அந்த ஒன்றுக்காக நம்ம வாழ்த்து கொடுக்கும்போது அந்த ஆசையும் செயலாக்கத்துக்கு வரும். பல ஆசைகளை நாம் மனதுக்குள்ளே போட்டு வைத்து கொண்டு அந்த பேராசையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று மோதி ஒன்று கூட நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாது. அப்போ நம்முடைய ஆசைகள் என்னென்னு நம்ம முறைப்படுத்தி அது நம்மளால் நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றினா இன்பமா துன்பமா? அதே போல் நமக்கு அதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா? வயது இருக்கா? இப்படி நம்ம தற்சோதனை செய்து தேவையான ஆசைகளை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்யும்போது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஆசை 1 அல்லது 2 தான் வரும். அதில் எது முக்கியமோ அதை எடுத்துக்கொண்டு தற்சோதனையோடு வாழும்போது நாம் நம்முடைய அந்த முரணான எண்ணத்தை தூய்மை செய்து கொள்ளலாம். அந்த ஆசை மண், பொன், புகழ், பொருள் என்ற இந்த 3 ஆசைகள் தான். அந்த ஆசையில் நமக்கு ஒரு முரண்பாடு தலை வரும்போது, ஒரு சொத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலோ அல்லது ஒரு பணத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலோ, நம்முடைய அந்த எண்ணமெல்லாம் ஒரு புகழ் அடையணுங்கிறதுக்காக நம்ம உயர்வு பெறும்போது அதில் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது பிரச்சனைகள் பண்ணாலோ நமக்கு என்ன வருது? கோபம் வருது. அந்த கோபத்துக்கு அதையும் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு இது கோபத்துக்கு நாம் எந்த அளவில் காரணம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு
அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையாக தியாகியாக நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சினத்தால் எந்த பாதிப்பும் நமக்கு இருக்காது. கிளம்புசை சினம், குருதி அழுத்தம், மார்நோய், பித்து, புண், கண்ணோய், தாது மூளை வளமொழிவு செய்யுவாங்க. ஒருத்தர் அந்த பொய்க்கோபம் ஒன்றும் செய்யாது நம்மளை, அது கூட தேவையில்லாமல் நம்ம வாழ்த்து காப்பில் நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனால் கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடலில் இருக்க அத்தனை உறுப்புகளும் பாதிக்குதுங்கிறாங்க சாமிஜி. அதை தாண்டி நாம் கவலையாக உருவெடுக்கிறது, கவலையை ஒழித்து தான் வாழணுங்கிறாங்க. என்ன கவலை என்ன? உடனடியாக தீர்க்கிறது, தள்ளி போடுறது, அலட்சியப்படுத்துறது, அனுபவித்து தீர்க்க வேண்டிய கவலைகள். இந்த 4 கவலைகளில் நாம் உடனடியாக தீர்க்கறதை உடனடியாக தீர்க்கணும், தள்ளி போடுறத கொஞ்ச நாள் தள்ளி போட்டு தான் ஆகணும். அதே போல் அனுபவித்து தீர்க்கிறத நாம் அனுபவித்து தான் தீர்க்கணும். அலட்சியப்படுத்தக்கூடிய கவலைகளை அலட்சியப்படுத்தி தான் வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.